ஒரு பார்த்ததும் படித்ததும் எபிசோடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். மார்க்கெட் அப்டேட்டில் இருந்து ஆரம்பிப்போம். எல்லா மூவிங் ஆவரேஜஸையும் பச்சையாக பார்க்குறப்ப நமக்குள்ளேயே ஒரு குஷி வருதுல்ல. சோஃபார் இந்த வருஷம் பாண்ட்ஸை தவிர மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்குது. போன வருஷம் அமைதியாக இருந்த இந்தியன் நிஃப்டி 50 இந்த வருஷம் 11% வளர்ந்துருக்குது. யூஎஸ் மார்க்கெட் போன வருஷம் வாங்கின அடிக்கு இந்த வருஷம் நல்ல ரெக்கவரி. S&P 500 20%, நாஸ்டாக் 100 47%, கேத்தி வுட்டோட ஏஆர்கேகே 56%. எக்விட்டி மட்டும் இல்லை, இந்த வருஷம் தங்கமும் 11% வளர்ந்துருக்குது. தங்கம் 11%னா பிட்காயின் 133%. யூஎஸ் ஸ்மால் கேப் எப்போ வேணால் ரிசெஷன் வரலாங்கிற பயத்திலேயே இன்னும் ரெக்கவர் ஆக முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்குது. சோஃபார் 5% ரிட்டர்ன். சோஃபார் இந்த வருஷம் எக்விட்டி மார்க்கெட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் பாண்ட் மார்க்கெட் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட பாண்ட் யீல்ட்ஸும் கூடயே மேலே போயிடுச்சு. பாண்ட் யீல்ட்ஸ் மேலே போனால் அதோட ப்ரைஸ் என்ன ஆகும்? கீழே போகும். அதுதான் இந்த வருஷமும் நடந்திருக்குது. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக யீல்ட்ஸ் கீழே வர ஆரம்பிச்சிருக்குது. பாண்ட் ப்ரைஸும் ரெக்கவர் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிருக்குது. ஆமாம், ஏன் இந்த திடீர் மாற்றம்? அப்படி என்ன நடந்தது? லேட்டஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட். ஜூலை 2022 பீக்குக்கு போன யூஎஸ் இன்ஃப்ளேஷன் எதிர்பார்ப்புக்கு மேலேயே வேகமாக கீழே வந்து ஜூலை 2023 3%க்கு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த 2 மாதம் 3.7% லைட்டாக மேலே போக ஆரம்பிச்சு ஃபெடரல் ரிசர்வ் வயத்தில் புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபெடரல் ரிசர்வ் நர்வஸ் ஆனால் மார்க்கெட் என்ன ஆகும்? இன்னும் நர்வஸ் ஆகும். அதோட இம்பேக்டை தான் அக்டோபர் மாதம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோம். ஆனால் லேட்டஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் 3.24%ன்னு மறுபடியும் டவுன் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்குது. இன்ஃப்ளேஷன் கீழே போகுதுன்னா ஃபெடரல் ரிசர்வ் இனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட மாட்டாங்க அப்படின்னு மார்க்கெட் நம்புது. அந்த நம்பிக்கை தான் பாண்ட் யீல்ட்ஸ் டைரக்ஷனை மாற்றி இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டும் அதை அக்னாலேஜ் பண்ணி நவம்பர் மாதம் பீச்சுக்கிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃப்ளேஷன் இனி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு ஏன் மார்க்கெட் நம்புது? அதுக்கு சில க்ளூஸ் கிடச்சிருக்குது. இந்த சார்ட்டில் ரெட் பாரை பார்த்தீங்களா? அது போன வருஷம் ஜூன் மாதம் இன்ஃப்ளேஷன் டேட்டா. ப்ளூ பார் இப்போ வந்து இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா. கேசலின், அதாங்க பெட்ரோல், போன ஜூன் மாதம் 60% கூடியிருக்குது. இப்போது 5% குறைஞ்சிருக்குது. 38% கூடியிருந்த கேஸ் யூட்டிலிட்டிஸ் இப்போ 16% குறைஞ்சிருக்குது. ஆயில் 99% கூடியிருந்தது. இப்போது 21% குறைஞ்சிருக்குது. இப்படி இன்ஃப்ளேஷன் அதிகமாக முக்கிய காரணமாக இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ வேகமாகவே குறைஞ்சிட்டு வருது. இன்னொரு காரணம் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டில் இருக்கிற ஷெல்டர் டேட்டா. ஷெல்டர் டேட்டாங்கிறது வீட்டு வாடகை டேட்டா. போன வருஷம் வீட்டு வாடகையை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எவ்வளோ கூடியிருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த ஷெல்டர் டேட்டா. ஆனால் அது ஒரு சீரியஸ்லி லேகிங் இண்டிகேட்டர். எவ்வளோ லேகிங்னா 12 மாதம் லேகிங், அதாவது 12 மாதம் டிலேட் டேட்டா. யூஎஸில் நார்மலாக வாடகைக்கு இருக்கிறவங்க எத்தனை தடவை அவங்க லீஸை ரினியூ பண்ணுவாங்க? வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த மாதம் நான் லீஸ் சைன் அப் பண்ணுறேன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு என் வாடகை அப்படியே தான் இருக்கும், மாறாது. அப்போ வாடகை மாற்றத்தை இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டில் காட்டணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? புதுசாக லீஸ் போடுறவங்க எவ்வளோ வாடகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். பட் ஃபார் வாட் எவர் ரீசன் சிபிஐ ரிப்போர்ட் அதை பண்ணலை. இன்ஸ்டட் எல்லாருடைய வாடகை எப்படி மாறி இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? வீட்டு வாடகையில் இருக்கிற ஆக்சுவல் மாற்றத்தை இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டில் பார்க்க 12 மாதம் வரைக்கும் ஆகும். நவம்பர் 2021 ரெண்ட் இன்ஃப்ளேஷன் பீக்குக்கு போயிடுச்சு. ஆனால் அது சிபிஐ ரிப்போர்ட்டில் February 2023 தான் பீக்குக்கு போயிருக்குது. ஆக்சுவல் ரெண்ட் இன்க்ரீஸ் பீக்கில் இருந்து கடந்த 2 வருஷமாக கீழே வந்திருக்குது. அதே மாதிரி சிபிஐ ரிப்போர்ட்லேயும் ஷெல்டர் இன்ஃப்ளேஷன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கீழே போகும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். அது இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட்டில் ஒரு காம்பனண்ட் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த காம்பனண்ட்டோட பங்கு கிட்டத்தட்ட 42%. அதனால் அதோட இம்பேக்ட் சிபிஐ ரிப்போர்ட்டில் சிக்னிஃபிகண்ட்டாகவே இருக்கும். வரும் நாட்களில் இன்ஃப்ளேஷன் குறையும்னு மார்க்கெட் நம்புறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்ஃப்ளேஷன் குறையும்னு மார்க்கெட் எதிர்பார்க்குதுன்னா ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட் என்ன ஆகும்னு அது எதிர்பார்க்கும். இனி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட மாட்டாங்க. அடுத்த மார்ச் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. ஆனால் ஃபெட் சேர்மன் ஜெரோம் பாவல் என்ன சொல்கிறாருன்னா, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறதெல்லாம் சிறுவிளைத்தனம். தேவைப்பட்டா இன்னும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுவோம் அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனால் மார்க்கெட் இவர் வேற கீச்சு கீச்சு காட்டிக்கிட்டு அப்படின்னு அது பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை இன்ஃப்ளேஷன் சூழ்நிலை S&P 500 கம்பெனிஸோட லாபத்தை கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது டோட்டலாக வேற. S&P 500ஓட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஒரு ப்ராடக்டை உருவாக்குற விலை கூடுனா அது விற்கிற விலையை நாம கூட்டுவோம் அப்படின்னு எல்லா கார்ப்பரேட்ஸும் அவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விலையை கூட்டிட்டாங்க. அவங்க லாபத்துக்கு ஒரு குறையும் இல்லை. கன்சியூமரான நமக்கு தான் சூடு. சரி, கன்சியூமராக சூடு வாங்கிக்கிட்டாலும் ஒரு இன்வெஸ்டராக அவங்க லாபத்தை நாமளும் பங்கு போட்டுக்க வேண்டியது தான். இதுக்கு தான் பணத்தை பொட்டியில் பூட்டி வைக்கக்கூடாது, இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும்.
இதில் மிஸ்டர் பிரசிடென்ட் வேற இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிட்டே வருது, கார்ப்பரேட்ஸான நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் விலையை குறைக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறார். பிரசிடென்ட் சார் இன்ஃப்ளேஷன் குறையுதுன்னா விலை குறையுதுன்னு அர்த்தம் இல்லை பிரசிடென்ட் சார், விலை கூடிட்டு இருந்த வேகம் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் பிரசிடென்ட் சார். ஏப்பா இந்த பெரிய தலைகளுக்கெல்லாம் எக்கனாமிக் அட்வைசர்னு யாரும் இருக்க மாட்டாங்க? அல்லது ஏதாவது ஹைஸ்கூல் இன்டர்னை வச்சு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறாங்களா? என்னமோ போ. சரி, ஹவுசிங் மார்க்கெட் என்னாச்சு? யூஎஸ் ஹவுசிங் மார்க்கெட் இண்டெக்ஸ் 34 இருக்குது. இது 50க்கு கீழே இருந்தால் நியூ ஹோம் பில்டர்ஸ் பொருளாதார சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படின்னா நியூ ஹோம்ஸுக்கு டிமாண்ட் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். 7%க்கு மேலே ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க நிறைய பேர் ரெடியாக இல்லை. நியூ ஹோம்ஸோட மீடியன் ப்ரைஸ் போன வருஷம் அக்டோபரில் பீக்குக்கு போச்சு. இப்போது 18% கீழே வந்துருக்குது. ஹோம் பில்டர் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிட்டே வர்றதில் ஆச்சரியமே இல்லை. நியூ ஹோம் சேல்ஸ் இப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் கோவிட் டைமை விட மோசமாக இருக்குது. மார்க்கெட்டில் போதுமான ஹவுசிங் சப்ளை இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ சப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வருது. நம்ம பிக் ஷாட் ஃபேம் மைக்கேல் பர்ரி ஆகஸ்ட் மாதம் யூஎஸ் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணார். நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட்ஸ்லேயே அதை பற்றி கேட்டிருந்தீங்க. அவர் தொழில் அதியா, வாங்கிறது விற்கிறது தான் அவர் பொழப்பே. அதெல்லாம் பார்த்துட்டு நாம் பதறக்கூடாது. நவம்பர் மாதம் மார்க்கெட் மேலே போன வேகத்துக்கு கண்டிப்பாக அவர் நஷ்டத்தில் தான் அந்த ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பார். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யாராவது ஒரு ஃபேமஸான ஆள் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஒரு ஆள் ஷார்ட் பண்ணுறது தான் நியூஸாக வருமே தவிர மற்ற 1000 பேர் லாங்காக இருக்கிறது நியூஸாக வராது. அதனால் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஜஸ்ட் இக்னோர், ஸ்டிக் டு யுவர் பிளான். போன வாரம் என்விடியா அவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்படியெல்லாம் கூட ஒரு கம்பெனி வளருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஷாக். அவங்க ரெவென்யூ குவார்டர் 1ல் $7 பில்லியன், குவார்டர் 2ல் $13.5 பில்லியன், குவார்டர் 3ல் $18 பில்லியன். இதில் டேட்டா சென்டர் ரெவென்யூ பாருங்கள், குவார்டர் 1ல் $4 பில்லியனில் இருந்தது, இப்போது $14.5 பில்லியன். 6 மாதத்தில் என்ன அசுர வளர்ச்சி! இந்த 18 பில்லியன் ரெவென்யூவில் 13.4 பில்லியன் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 74%. மற்ற செலவுகள் போக நெட் ப்ராஃபிட் 9.2 பில்லியன், 51% நெட் ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது 18 பில்லியனுக்கு சேல்ஸ் நடக்குதுன்னா அதில் பாதி $9 பில்லியன் இவங்க பாக்கெட்டுக்கு போகுது. என்ன ஒரு பிஸ்னஸில்! அடுத்த குவார்ட்டர் 20 பில்லியன் ரெவென்யூ எதிர்பார்க்குறாங்க. இப்படி கிரேசியாக ரெவென்யூ வளரும்னு தெரிஞ்சு தான் மார்க்கெட் என்விடியாவுக்கு சூப்பர் ஹை வேல்யூஷன் கொடுத்துருக்குது. இந்த வளர்ச்சி எவ்வளோ நாள் நீடிக்குது அப்படின்னு நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். 2 வாரத்துக்கு முன்னால் தான் அக்வேர்ட் பாட்காஸ்ட்டில் சார்லி மங்கரோட இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்தேன். 99 வயசுலையும் எப்படியா இவ்வளோ தெளிவாக யோசிக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 4 வாரம் இருந்திருந்தாருன்னா செஞ்சுரி போட்டிருந்திருப்பார். பரவாயில்ல, அவர் தான் நம்ம கூட இப்போ இல்லையே தவிர அவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற அந்த அறிவு செல்வங்கள் அது நம்ம கூட தான் இருக்குது. அதை நம்ம முன்னேற்றத்திற்கு நாம் பயன்படுத்திக்கிறோமா அல்லது இது அவுடேட்டடான அட்வைஸ்பா அப்படின்னு நிராகரிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. சார்லி தாத்தா, நீங்கள் விட்டு சென்ற அறிவு செல்வத்திற்கு நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறோம். ஹவு நாட் டு டை அப்படின்னு ஒரு புக். நமக்கு வர்ற எல்லா நோய்க்கும் காரணம் நாம் சாப்பிட்ற சாப்பாடு. அந்த நோய்க்கெல்லாம் மருந்து அதுவும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு. அதுதான் இந்த புக்கோட மைய கருத்து. நம்ம உடலில் வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கெமிக்கல் மருந்து மூலமாக தீர்வு காண்றதை விட ஹெல்த்தியாக நாம் சாப்பிட்ற உணவு மூலமாகவே தீர்வு காண முடியும். உணவே மருந்து அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற புக்கு இது. காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க, மாமிசம் சாப்பிட்றத தவிர்க்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கு எழுதின டாக்டர். நம்ம இந்தியன் குக்கிங்கில் பயன்படுத்துகிற மஞ்சப்பொடி, குங்குமப்பூ இதெல்லாம் பற்றி கூட இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்கிறாரு டாக்டர். இந்த புக்கை படிக்கிறதுனால நம்ம ஓவர் நைட்டில் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறதில்ல. அட்லீஸ்ட் நம்ம டெய்லி லைஃப்பில் சில மாற்றங்களில் கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். முந்தையெல்லாம் காஸ்கோ போனால் முதல்ல ஒரு ஆல்மண்ட் டேனிஷ் பேக்கேஜை கார்ட்டில் போட்டுட்டு தான் மற்ற ஷாப்பிங் பண்ணுவேன். இப்போ இந்த புக்கை படித்த பிறகு முதல்ல ஃப்ரூட் செக்ஷன் போய் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் ப்ளூபெரிஸை லோட் பண்ணுறேன். அப்புறம் தான் மற்ற ஷாப்பிங். இந்த பழக்கம் எவ்வளோ நாள் நீடிக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த எபிசோட். பாய்.